கொடுக்கும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8 பின்பாகம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் சொல்லிக் கொடுக்கிற பாடல், கதை, வசனம் எல்லாம் மனசுல பதிவுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களாய் வளர செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மிலிட்ரி சோம்பேறி மிலிட்ரி சூப்பர். என்ன பாட்டு பாடலாம்? சரியான காமெடி. விபிஎஸ் சொல்லுங்க, என்ன பாட்டு பாடலாம்? ஆட்டுக்குட்டி பாடலாமா? சரி, 8வது பாட்டு எடுத்துக்கிறீங்களா? சரி, பாடுவோமா? 8வது பாட்டு பாடுவோமா? சத்தமா பாடணும், சரியா? ரெடி, ஸ்டார்ட். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி மே மே, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி மே மே, சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவிகளாயிருக்கும்போது தேவன் அன்பினால் தம்மொரே மைந்தனை சுவையே நமக்களித்தாரே. நாம் பாவிகளாயிருக்கும்போது தேவன் அன்பினால் தம்மொரே மைந்தனை சுவையே நமக்களித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. அடுத்து என்ன பாட்டு பாடலாம்? ஆமை சாங்கா? 9வது பாட்டு பாடலாமா? பாட்டுத்தாள் யாருக்கிட்டலாம் இருக்கு? பாட்டுத்தாளை பார்த்து பாடணும், சரியா? 9வது பாட்டு. ஆமை ஆமை பொறாமை இல்லை, அன்பிற்கு பொறாமை இல்லை. ஆமை ஆமை பொறாமை இல்லை, அன்பிற்கு பொறாமை இல்லை. பிறர் உயர்ந்திட விரும்பும் அவர் வெற்றியில் மகிழும், போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே. ஹே ஹே, பிறர் உயர்ந்திட விரும்பும் அவர் வெற்றியில் மகிழும், போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே. ஆமை ஆமை பொறாமை இல்லை, நன்மை நல்ல நன்மை உண்டாமே. தேவ அன்பால் உள்ளம் நிறைந்தால் நன்மை நல்ல நன்மை உண்டாமே. தேவ அன்பால் உள்ளம் நிறைந்தால் மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார், போட்டியினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே. ஹே ஹே, மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார், போட்டியினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே. ஆமை ஆமை பொறாமை இல்லை. இந்த பக்கம் யாருமே பாட்டு பாடல, எல்லாரும் தூங்கிட்டாங்க. சரி, 5வது பாட்டு நீங்க மட்டும் பாடணும், சரியா? கேர்ள்ஸ் மட்டும்.
பாட்டுத்தால பாருங்க எல்லாரும், பக்கத்தில் பார்க்காதீங்க, பேசாதீங்க. ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா. அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா, அன்பே வலியது ஏலேலோ ஐலசா, அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா, அன்பே வலியது ஏலேலோ ஐலசா. அன்பு தன்னை புகழாது ஏலே, தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா, அன்பு தன்னை புகழா. ஐலசா எலேலோ. எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா. பாய்ஸ் கேர்ள்ஸ் நல்லா பாடினாங்களா? எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? சூப்பராக பாடிட்டீங்க. இப்போ பாய்ஸ் ஒரு சாங், சரியா? எந்த பாட்டு வேணும் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. எந்த பாட்டு? வேற ஏதாவது எடுங்க. ஏலா, ஏழாவது பாடல். இப்போ கேர்ள்ஸ் எல்லாரும் அமைதியாக கவனிங்க, பாய்ஸ் பாடுவாங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு. சவுண்டா பாடுங்க. பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு. அவை இன்று மலர்ந்து நாளை வா. சவுண்ட் காணாது. நிலையானது மனமானது. சவுண்டா பாடு. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. வெரி குட். கேர்ள்ஸ் நல்லா பாடினாங்களா? பாய்ஸ் ஒரு விபிஎஸ் கிளாப் கொடுத்துடலாமா? இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு, சரியா? இங்கிலீஷ் பாட்டு. எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுமா? உங்களோட இங்கிலீஷ் அன்னைக்கு செக் பண்ணுவோம், சரியா? நல்ல சவுண்டாக பாடணும். காலையில் சாப்பிட்ட இட்லி எல்லாம் இப்போ தான் சவுண்டு வெளியே வரணும், சரியா? எல்லாரும் அமைதியா இருங்க. மிலிட்ரி. எத்தனாவது பாட்டு பாட போறோம்? 4. எடுத்துட்டீங்களா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that make the love go round. It's you, it's you, it's you that make the love go round. It's you,
It's you that make the love go round. It's you that make the love go round. So pass it on. God's love it's free for everyone. So pass it on. God's love it's free for everyone. So pass. Sound பாடுங்க. Sound God's love it's free for everyone. Super. எல்லாருக்கும் VBS clap. Teachers. சரி, புது பாட்டு பாடலாமா? ஆக்ஷன் மத்தியானம் பண்ணுவோம், சரியா? சரி, 10வது பாட்டு எடுத்துக்கோங்க. எல்லாரும் கவனிங்க, புது பாட்டு. சின்ன பிள்ளைங்களை கவனிக்காதீங்கம்மா. பாட்டு தாள எடுங்க கையில். பாட்டு தாள எடுங்க. 10வது பாட்டை எடுத்துட்டீங்க, கவனிங்க. நாங்கள் ஒருக்கா பாடுறோம், கவனிங்க, அப்புறம் சேர்ந்து பாடலாம், சரியா? யாரோட அன்பு மாறாத அன்பு? இயேசு. நேசரேசுவின் மாறாத அன்பு பாவி என்னை மீட்டு கொண்டதால் ஆகாயத்து பறவைகள் போல நானும் ஆடியே பாடிடுவேன். ஆகாயத்து பறவைகள் போல நானும் ஆடியே பாடிடுவேன். நேசரேசு என் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, இவரே எந்தன் உள்ளத்தின் ராஜா, நானும் மகிழ்ந்தாடிடுவேன். இவரே எந்தன் உள்ளத்தின் ராஜா, நானும் மகிழ்ந்தாடிடுவேன். பாட்டு பிடிச்சிருக்கா? நல்லா இருந்ததா? இவரே என் உள்ளத்தின் ராஜா அப்படி இருக்குல்ல, இவரே எந்தன் உள்ளத்தின் ராஜா, சரியா? அந்த என் அப்படிங்கிறத எந்தன் அப்படி மாற்றிக்கோங்க. லாஸ்ட்ல இருந்து 2வது லைன் என் இருக்கதை எந்தன் மாற்றுக்கோங்க. இனி பக்கத்தில் பேசிட்டு இருந்தீங்கன்னா கூப்பிட்டு இங்கே விட்டு மைக்கில் பேச சொல்லிடுவேன். பாட்டு தாள பாருங்க. பேசுகிற பிள்ளைங்க முன்னாடி பாடணும் இந்த பாட்டு. இன்னொரு டைம் பாடுறோம், கவனிங்க, சரியா? பாடு. நேசரேசுவின் மாறாத அன்பு பாவி என்னை மீட்டு கொண்டதால் ஆகாயத்து பறவைகள் போல நானும் ஆடியே பாடிடுவேன். ஆகாயத்து பறவைகள் போல நானும் ஆடியே பாடிடுவேன். நேசரேசு என் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, இவரே எந்தன் உள்ளத்தின் ராஜா, நானும் மகிழ்ந்தாடிடுவேன். இவரே எந்தன் உள்ளத்தின் ராஜா, நானும் மகிழ்ந்தாடிடுவேன். சரி, அழகா பாடிட்டீங்க. இனி எல்லாரும் சேர்ந்து பாடலாம், சரியா? டீச்சர் உள்ளே உட்காரலாமா? டீச்சர், கிரேஸ் டீச்சர் உள்ளே உட்காருங்களா? நீங்கள் தான் வெளியே இருக்கீங்க, அதனால தான் உங்கள் இதை கட் பண்ணி எங்கே போனா உள்ளே உட்காருங்க. சரி, சேர்ந்து பாடலாமா? கவனிச்சிங்களா? பாட்டு நல்ல சவுண்டாக பாடணும், சரியா? ரெடி, ஸ்டார்ட். நேசரேசுவின் மாறாத அன்பு பாவி என்னை மீட்டு கொண்டதால் ஆகாயத்து பறவைகள் போல நானும் ஆடியே பாடிடுவேன். ஆகாயத்து பறவைகள் போல நானும் ஆடியே பாடிடுவேன். நேசரேசு என் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே,
உள்ளத்தின் ராஜா நானும் மகிழ்ந்தாடிடுவேன். இவரே எந்த உள்ளத்தின் ராஜா நானும் மகிழ்ந்தாடிடுவேன். சரி, இப்போ நீங்க மட்டும் பாடலாமா? ரெடி, ஸ்டார்ட். நேசரேசுவின் மாறாத அன்பு நெசரேசு என் சாரோனின் ரோஜா. கொஞ்சம் தூக்கி பாடுங்க, சரியா? பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே இவரே எந்த உள்ளத்தின் ராஜா நானும் மகிழ்ந்தாடிடுவேன். இவரே எந்த உள்ளத்தின் ராஜா. அழகா பாடி பார்க்கலாமா? பனைமரம் பார்த்துருக்கீங்களா? அது நமக்கு என்னெல்லாம் தரும்? நொங்கு, பைனி, விறகு, என்னமா அந்த ஓலை கூட பனம், கற்கண்டு, பைனி குடிக்க உதவி செய்யுமா? கற்கண்டு, கருப்பட்டி, நொங்கு வண்டி செய்யலாமா? ஆமா, நிறைய விதத்துல அது நமக்கு பயன்படும். இருந்து பாதம் வரை எல்லாமே பயன் தருது, அப்படிதானே? நம்மளும் மற்றவங்களுக்கு எல்லா விதத்திலையும் பயன்படுறவங்களா இருக்கணும், சரியா? சரி, 11வது பாட்டு பாடுவோமா? ஓங்கி 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 வளர்ந்த பனைமரம் உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். ஓங்கி 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 வளர்ந்த பனைமரம் உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும்.
கடிக்க குடிக்க படுக்க பாயும் அது தரும். இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா? நீ இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா? ரம் பம் 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 ரம் பம் 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 ரம் பம் 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 ரம் பம் 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 பம். தேவன் ஒரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். தேவன் ஒரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். இயேசுவை நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டு முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே, முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே. ரம் பம் 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 ரம் பம் 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 ரம் பம் 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 ரம் பம் 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 பம். பாட்டு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இதில் இருக்க மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்களா? லாஸ்ட் லைனும் அந்த ரம்பப்பம் சரியா? அது இப்போ போட்டிருக்கோம், அதை இம் மாற்றிக்கோங்க சரியா? இம் பாடும்போதும் ஃபஸ்ட்டு ரம்பப்பம் ரம்பப்பம் பம், அதுக்கப்புறம் படிக்கிறது எல்லாமே பம் பம் அப்படி பாடணும் சரியா? சரி, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ரெடி ஸ்டார்ட். ஓங்கி 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 வளர்ந்த பனை மரம், உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். ஓங்கி 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 வளர்ந்த பனை மரம், உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். கடிக்க குடிக்க படுக்க பாயும் அது தரும். இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா? நீ இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா? ரம் பம் 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 ரம் பம் 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 ரம் பம் 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 ரம் பம் 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 பம். தேவன் ஒரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். தேவன் ஒரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். இயேசுவை நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டு முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே, முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே. ரம் பம் 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 ரம் பம் 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 ரம் பம் 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 ரம் பம் 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 பம். பாட்டு நல்லா இருந்துச்சா? நீங்க மட்டும் பாடுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், பாடுங்க சரியா? நல்ல சவுண்டா. ரெடி ஸ்டார்ட். ஓங்கி 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 வளர்ந்த பனை மரம், முதல் பாதம் வரை தன்னை தரும். சவுண்டா பாடுங்க, சவுண்டா பாடு. ரம் பம் 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 ரம் படி. ரம் பம் 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 ரம் பம் 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 பம். இன்னைக்கு எத்தனாவது நாள்? நாள் 5 அப்படிதானே? இன்னைக்குள்ள வசனம் என்னன்னு பாப்போமா? நாள் 5. நீங்க சொல்ல வேண்டாம், ஃபர்ஸ்ட் கவனிங்க. அன்பு விட்டு கொடுக்கும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பாகம் எழுதிக்கோங்க எல்லாரும். அன்பு விட்டு கொடுக்கும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பாகம். இப்போ சேர்ந்து சொல்லலாம். எல்லாரும் நோட்டை உள்ள வைங்கம்மா. இங்கே நாங்கள் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து எழுதிக்கோங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம்.
இப்போ நோட்டை உள்ள வைங்க. கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட்டை கையில் வச்சிருந்தா உள்ள வைக்க சொல்லுங்க. நீங்க வாங்கி உள்ள வச்சிருங்க. அக்கா சொல்ல சொல்ல பின்னாடி சொல்லுங்க. அன்பு விட்டு கொடுக்கும், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பாகம். இன்னொரு வாட்டி சொல்லுவோமா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பாகம். யார்? அன்பு விட்டு கொடுக்கும், நீங்கள் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பாகம். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே அவர் ஐஸ்வர்யவான்களுக்கு ஆகும்படிக்கு உங்களின் நித்தம் தரித்திரனாலே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பா. காலையில் அசம்பிளியில் வசனம் சொன்ன ஹர்ஷாக்காக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. என்ன தெரிஞ்சிச்சு? விட்டு கொடுக்கணும், அப்படி தானே? இப்போ நான் அவங்க விட்டு கொடுத்துருந்தா இதில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் படிச்சிருக்கலாம், இதில் என்ன எழுதியிருக்குன்னு படிச்சிருக்கலாம். இப்போ 2 பேருமே விட்டு கொடுக்காதனால இதில் என்ன இருக்குதுன்னு 2 பேருக்குமே தெரியாமல் போச்சுல. ஸோ நீங்களும் இப்போ யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கேட்டால் கூட நீங்கள் விட்டு கொடுக்குற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும். ஓகேயா? நல்லா இருந்ததா? 2 பேருக்கும் விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? ஹாய் லான்சி, எப்படி இருக்கு? ஹாய் ஜெசி. ஹாய் ஜெசி. இல்ல கட் பண்ணிக்க. ஹாய் ஜெசி, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். என்ன 2 நாளா ஆளே காணோம் ஸ்கூல் பக்கம்? ஆமாம், எங்கள் மாமா ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, எனக்காக பெண்ணு கொண்டு வந்தாங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எது அந்த மாமா தானே? அந்த மாமா தானே? அதே மாமா தான். கொண்டா பார்த்துட்டு தரேன், எழுதி பார்த்துட்டு தரேன். அது எங்கள் மாமா யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எனக்குன்னு வாங்கிட்டு வந்தாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது பாரு, மேக்ஸில் நீயும் முட்டை நானும் முட்டை, அந்த அளவுக்கு 2 பேரும் ஒற்றுமையாக இருந்திருக்கோம். நீ இந்த பெண்ணை எனக்கு தரமாட்டேங்கியப்பா, நான் எழுதி பார்த்துட்டு தரேன்.
நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் இருந்தாலும் எங்கள் மாமா ஃபாரின்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, சிங்கப்பூர். அதுவும் ஒரே ஒருக்கா எழுதி பார்த்துட்டு தாரேன்ப்பா. எல்லாரும் பார்க்காங்க விடு. தான் நானும் சொல்லுதேன், எல்லாரும் பார்க்காங்க விடு. அங்கே பாரு, வீடியோ எடுக்காங்க விடு. கொஞ்சம் டீசெண்டாக இரு. ராணி அக்கா பார்க்காங்க விடு. அதான் நானும் சொல்கிறேன், ராணி அக்கா பார்க்காங்க விடு. ஒரு பெண்ணை எனக்கு நீ தரமாட்டா என்ன? ஆமா, நீ என்கிட்ட பேசிடாத. நீனும் பேசாத. எங்க வீட்டு பக்கம் வந்துடாத. நீ வந்துடாத, போ போ. சரி, இதில் நாங்கள் என்ன பண்ணோம்? சண்டை போட்டோம், விட்டு கொடுக்கல, அப்படி தானே? இதே இது நாங்கள் விட்டு கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஹே லான்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க ஜெசி? நல்லா இருக்கேன். என்ன 2 நாளாக ஸ்கூலுக்கே வரல? ஆமாம், எங்கள் மாமா சிங்கப்பூர்லேருந்து ஒரு பெண் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருக்கா? 2 நாளாக லீவ் போட்டு இந்த பெண்ணை எப்படி வீட்டில் இருந்து பார்த்துட்டே இருந்தியோ? இல்லை, உன்கிட்ட காட்டணுன்னு தான் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கே வந்தேன், தெரியுமா? அப்படியா? ஆமாம், இந்த நீ வச்சு எழுதி பாரு. சரி, நான் எழுதி பார்த்துட்டு தந்துடுவேன். என்ன? இல்லை ஜெசி, நீனே வச்சுக்கோ. நம்ம 8ஆம் கிளாஸில் 0 மார்க் வாங்கியிருக்கோம், நீ வச்சுக்கோ. இது சிங்கப்பூர் பெண், யாரும் அப்படி தரமாட்டாங்க. நான் சும்மா எழுதி பார்த்துட்டு உன்கிட்ட தந்துடுவேன். சரியா? இல்லை, நீ என் ஃப்ரெண்டு, நீ தான் வச்சுக்கணும். நான் எங்கள் மாமாட்ட சொல்லி நான் வேற பெண்ணு வாங்கிக்கிடுறேன், நீ இதை வச்சுக்க. சரி லான்சி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்போ விட்டு கொடுத்ததுனால என்னாச்சு? அன்பு அதிகமாச்சு. அப்படிதானே? எங்களுக்குள்ள விட்டு கொடுக்காததுனால 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனோம். அப்படிதானே? நீங்களும் அப்படிதான். ஒரு சின்ன விஷயத்துலனாலும் எப்படினாலும் ஏதாவது சண்டை வரும். அப்படிதானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா இருக்கணும். சரியா? எல்லாருக்கிட்டையும். சரி, இப்போ ஒரு பைபிள் ஸ்டோரி பார்ப்போம். சரியா? நமக்கு கிறிஸ்டி அக்கா சொல்லுவாங்க பைபிள் ஸ்டோரி. விபிஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு எல்லாம் டல்லாக இருந்த மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு கதை நம்ம சொல்லலாம். சரியா? கேளுங்க கரெக்டா. ஆபிரகாம் லோத் யார் யாருக்கு தெரியும்? சரி சொல்லுங்க யாருன்ட்டு. ஓகே. ஸோ ஆபிரகாம் கிட்ட ஒரு நாள் ஏசப்பா பேசினாங்களாம். ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ உன் குடும்பத்தை விட்டுட்டு வேறு தேசத்துக்கு போகணுன்ட்டு சொன்னாங்களாம். ஓகேவா? இப்போ நம்ம லைஃப்லையுமே ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இப்போ உங்கள் அப்பாவுக்கோ யாருக்காவது வேலையிலேருந்து ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போகணும், இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போகணும், அப்புறம் ஸ்கூலை விட்டுட்டு போகணும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். கரெக்ட் தானே? அதே மாதிரி பட் ஆபிரகாம் பயப்படவே இல்லை. அவர் உடனே ஏசப்பா சொன்னதுனால கீழ்ப்படிஞ்சிட்டு அந்த தேசத்துக்கு போனாங்களாம். அதை பார்த்து சித்தப்பா மகன் என்ன சொன்னானா, நானும் வரட்ட அவங்க கூட ஆபிரகாம் ஐயா. அதுக்கு ஆபிரகாம் ஐயா சொன்னாங்களா, சரிப்பா நீனும் என் கூட வந்துருன்ட்டு சொன்னாங்களாம். அப்போது ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிஞ்சாங்களாம். நம்மளும் ஏசப்பா பிள்ளையால் இருந்தானா உடனே கீழ்ப்படிஞ்சா நம்மளும் எங்கே போனாலும் போகலாம் ஏசப்பா கூட. ஸோ ஆபிரகாம் போன தேசத்துக்கு அவன் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கே எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்துச்சான். அவங்களுக்கு நிறையா மடங்கு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மைகள் கிடைச்சிச்சான். அதே பிரகாரமாக யோபு கூட அவங்க கூட இருந்ததுனால ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டானா. ஆனால் ஒரே ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க வேலைக்காரர்கள் ரெண்டு சைட்லுமே வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே சண்டை நடந்துச்சு. ஒரே சண்டை, இது என்னோட ஆடு, இது என்னோட ஆடு, அப்படி 2 வேலைக்காரங்க கூட சண்டை. ஸோ ஆபிரகாம் ஒரு நாள் ரொம்ப வருத்தத்தோடு லோத்துக்கிட்ட சொன்னாங்களாம், லோத்து இங்கே வா, என்ன ஆச்சு, எதுக்கு ஒரே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நம்ம சர்வெண்ட்ஸ் எல்லாருமே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்களே. அதுக்கு லோத்து சொன்னாங்களா, இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஆசீர்வாதம் ரொம்ப பெருகிட்டு, ஸோ அதை வைக்கிறதுக்கு ஆடு எல்லாருமே இங்கே நமக்கு இடம் இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு இப்படி பிரச்சனைகள் வருதுன்ட்டு சொன்னாங்களா. அதுக்கு ஆபிரகாம், ஓ இப்படியா, சரி சரி கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்த்தது பரோ அவங்க சொன்னாங்களாம், அப்போ நம்ம 2 சைடாக போனால் தான் சரியாகும், 2 பாகமாக போகும். நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, இடது பக்கம் போ, இல்லைன்னா லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு, எது உனக்கு இஷ்டமோ அந்த இடத்த நீ பார்த்து போன்ட்டு சொன்னாங்களா ஆபிரகாம். அதுக்கு
லோத் வந்து சொன்னாங்களாம், சரி நீங்கள் சொன்னபடி நான் அவனுக்கு ஒரு யோர்தான் ரிவர் ஒன்று பார்த்தாங்களா. ஒரு யோர்தான் ரிவரை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஆசை வந்து, ஒரு பெருமையான ஆசை வந்துட்டு அந்த இடம் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ லோத் வந்து சொன்னாங்கன்னா, சரி நான் அந்த இடத்துக்கு போகிறேன், நான் என் ஆடுகள் கூட அங்கே போகிறேன். அந்த தேசம் வந்து எந்த தேசமா? சோதோம். எந்த தேசம்? சோதம் தேசம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ரொம்ப நஷ்டப்பட்டான இடத்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் ஐயா வந்து இப்போ கூட ஒரு நல்ல ஆசீர்வாதமாக அங்கே இடத்துல இருந்தாங்க. ஸோ இதுலேருந்து வந்து நமக்கு என்ன தெரியுது வந்து, ஆபிரகாம் வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கூப்பிட்டதுனால நம்ம போய் நிற்கணுன்ட்டு போகலை, நம்ம போய் அந்த இடத்துல போய் யோர்தான் ரிவரை ஏற்றுக்கொள்ளணுன்ட்டு யோசிக்கலை. அவங்க வந்து சித்தப்பா மகனை விட்டு கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கோட தலைப்புமே அதே தான். என்ன தலைப்பு? அன்பை விற்று கொடுக்கணும். நம்ம அன்பை வேறு ஆட்களுக்கு விற்று கொடுக்கும் போது நம்மளை ஏசப்பா ரெட்டிப்பான நன்மை தருவாங்க. அதோட மேலே நம்ம உயர்ந்த ஸ்தலத்தில் வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா அன்பாய் பகிர்ந்து கொடுக்கணும். யாரும் தப்பு பண்ணாங்களோ சரி மனசை அவங்கள மன்னிச்சிட்டு திருப்பி அவங்கள ஏற்றுக்கொண்ட மாதிரி ஒரு அன்பை ஒப்பு கொடுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்த்து காட்டணும். சரியா? கதை நல்லா இருந்துச்சா? எல்லாரும் ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? என்ன சொல்லி தந்தாங்க? விட்டு கொடுக்கணும், அப்படி தானே? இப்போ நம்ம ஜெஸ்ஸி அக்கா இன்னைக்குள்ள தலைப்பு வச்சு ஒரு அழகான கதை சொல்ல போகிறாங்க. சரியா? எல்லாரும் கவனிங்க. யாரெல்லாம் அழகாக படம் வரைவீங்க? யாரெல்லாம் அழகாக படம் வரைவீங்க? படம் வரைய யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படி தானே? அழகாக படம் வரையணும்னு நினைப்போம் தானே? அப்படி அழகாக படம் வரைஞ்ச ஒரு அண்ணனை பற்றி தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். சரியா? ஒரு அழகான கிராமம். அதில் ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. சரியா? 2 அன்னைமார் இருக்காங்க. மூத்த அண்ணன் பேர் ஆல்பர்ட். சரியா? என்ன பேர்? ஆல்பர்ட். அந்த அண்ணனோட தம்பி பேர் டியூரர். என்னது பேர்? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். டியூரர். சரியா? இந்த 2 அண்ணனுமே ரொம்ப ஜாலியாக சின்ன பிள்ளைங்கள சந்தோஷமாக விளையாடுவாங்க. அவங்க அப்பா யாருன்னா ஒரு பொற்கொள்ளர். பொற்கொள்ளர்னா யார் தெரியுமா? இந்த சிலைலாம் செய்கிறவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த கல்லெல்லாம் செதுக்கி சிலை செய்வாங்கல்ல, அவங்க தான் இந்த கொள்ளர். சரியா? அவங்க அப்பா அந்த வேலை தான் பார்ப்பாங்க. இந்த அன்னைமாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த டிசைனில் அப்பா பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம்லாம் அழகாக வரைஞ்சி கொடுப்பாங்க. 2 பேருக்குள்ளேயும் அப்படி ஒரு அழகான தாளந்து இருக்குது. அப்போது ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த 2 அண்ணனும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம பெரியவங்களாகி என்ன பண்ணணும், நல்ல படம் வரைகிறதுக்காக நம்ம படிப்பை நம்ம எடுத்து படித்து என்ன பண்ணணும், நல்லா படம் வரைஞ்சி ஃபேமஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களும் படித்து நல்லா பெரிய பையனாகிறாங்க. அவங்க முடிவு பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து நல்லா ஒரு கோச்சிங் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் என்னென்னா இவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த அண்ணன் சொல்கிறாங்க, தம்பி நீ இப்போ போய் படி, நான் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து வேலை பார்த்து வீட்டையும் பார்த்துக்கிறேன், உனக்கான செலவையும் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வந்த பிறகு நான் திரும்ப போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தம்பி சொல்கிறான், இல்லைண்ணே நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் போங்க, நான் இங்கேருந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சொல்கிறாங்க. இல்லை நீ போ நான் போ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணுறாங்க, அந்த அண்ணன் தம்பியை அனுப்புகிறாங்க. அப்போ இந்த தம்பி பேர் என்னது? டியூரர். இந்த டியூரர் அண்ணன் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துக்கு போய் இந்த படிப்பை படிக்கிறாங்க. ரொம்ப நாளாக படிக்கிறாங்க. படித்து அந்த இடத்துல அந்த அண்ணன் நிறைய ட்ராயிங்ஸ் வரைகிறாங்க. எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அண்ணன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. நிறையா பேர் இந்த அண்ணன்ட்ட வந்து நிறைய படங்கள் வரைகிறதுக்கு ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க. இது மூலமாக அந்த அண்ணனுக்கு ஒரு வருமானம் வருது. அந்த அண்ணன் வீட்டில் கஷ்டங்கிறதுனால அங்கேயே படிச்சுக்கிட்டே நிறைய வேலைகள் பார்க்குறாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த அண்ணனுக்கு படிப்பு முடிய போகுது. அப்போ இந்த அண்ணன் வீட்டுக்கு அவங்க அண்ணனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, அண்ணே இன்னும் கொஞ்ச நாளில் என்னோடய படிப்பு முடியுது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்கள் திரும்ப இங்கே வாங்க, நான் வீட்டில் வேலை பார்த்துட்டு உங்களை என்ன பண்ணுவேன் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் இத்தனாம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கடிதம் அந்த அண்ணனுக்கு கிடச்சோன்னே ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பாட்ட கொண்டு போய் காட்டுறாங்க, அப்பா நம்ம தம்பி படிப்பு முடிச்சிட்டானா, இந்த தேதியில் ஊருக்கு வரான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா தடபுடலாக விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்க வீடே ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்குது. ஸ்டேஜ்லாம் போடுறாங்க, நிறைய சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க பெரிய விருந்து வைக்கிறாங்க.
சொன்ன தேதியில் அவங்க அந்த தம்பியும் வந்துட்டாங்க. வந்தோடனே பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே ஆரவாரமாக இருக்குது. நேராக ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு, அண்ணே நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன், நான் ரொம்ப அழகாக படம் வரைகிறேன், எல்லாருக்குமே என்னோடய படங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இனி நீங்கள் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் முன்னாடியும் அவங்க அண்ணனை விட்டு, எங்கள் அண்ணன் தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்ன போய் படிக்க சொல்லிட்டு வீட்டுக்காக எங்கள் அண்ணன் எல்லா கஷ்டங்களும் பட்டாங்க, இனி நான் அந்த வேலையை பண்ணுவேன், எங்கள் அண்ணன் போய் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவங்க அண்ணனை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அவங்க அண்ணனுக்கு கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. ஆனால் அவங்க அண்ணன் எப்படி நிற்காங்க, அந்த இடத்துல கையை கட்டிட்டு அமைதியாக இருக்காங்களா? அந்த அண்ணன் ட்ரெஸ்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, அப்படி தானே? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த டியூரர் அண்ணன் போய் ஆல்பர்ட் அண்ணன்கிட்ட, அண்ணன் நீ ஏன் ரொம்ப அமைதியாக இருக்க, உன் கைகளை என்ன விரிக்கவே மாட்டேங்க, ஏன் எப்பவும் இப்படியே வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஆனால் அந்த அண்ணன் ஒன்றுமே சொல்லலை, ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் அந்த அண்ணன் அவங்க கையை எடுத்து பார்த்தா அதில் என்ன இருக்குது, ஒரே புண்ணாக இருக்குது. ஏன்னா அவங்க கல் உடைச்சிருப்பாங்க அப்படி தானே, அந்த சிலைகளை செய்கிறதுக்கு கல் உடைச்சி அதை செதுக்குனதுனால என்ன ஆயிடுச்சு, அவங்க கையெல்லாம் காய்ப்பு பிடிச்சி புண்ணாகி ரத்தமாக இருக்குது. தம்பி வாராங்கங்கிறதுனால அதில் நிறைய மருந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே அந்த டியூரர் அண்ணனுக்கு ஒரே அழுக, வேகமாக உள்ளே ஓடி போய் ரூமை பூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அழுறாங்க. ஐயோ நமக்காக நம்ம அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்மளும் நம்ம அண்ணனுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த அண்ணனுக்கு ஒரு யோசனை வருது. அந்த யோசனையை பண்ணி கொண்டு அவங்க அண்ணன்கிட்ட கொண்டு அதை காட்டுறாங்க. அவங்க அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க அண்ணனை வச்சு தான் அந்த படத்தையே அவங்க வரைகிறாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் கை வந்து டியூரர் அண்ணனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு, அப்படி தானே? அதை நினச்சி அந்த அண்ணன் வரைஞ்ச அந்த படம் தான் ப்ரேயிங் ஹேண்ட்ஸ். சரியா? எல்லோரும் இந்த படம் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே பார்த்துருப்போம், அப்படி தானே? இந்த படத்தை வரைஞ்சது யார்? அந்த டியூரர் அண்ணே அவங்க அண்ணனுக்காக வரைஞ்ச படம், அப்படி தானே? இன்றைக்கி இந்த படம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அப்படி தானே? நம்ம ப்ரேயர்னு போட்டாலே வரக்கூடிய படம் இதுதான், அப்படி தானே? அந்த அண்ணே, அந்த ஆல்பர்ட் அண்ணே இந்த டியூரர் அண்ணனுக்காக விட்டு கொடுத்ததுனால அந்த அண்ணன் எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்காங்க, அப்படி தானே? இந்த படத்து மூலமாக நம்மளும் அப்படி தான், நம்ம கூட உள்ளவங்கக்கிட்ட, நம்ம அக்கா தங்கச்சிக்கிட்ட, தம்பிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விட்டு கொடுத்து எல்லார்கிட்டே என்ன பண்ணணும், அன்பாக இருக்கணும். ஏசப்பாவும் அதான் நமக்கு சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? அன்பு என்ன பண்ணும், விட்டு கொடுக்கும். நமக்குள்ள அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த காரியங்களை பண்ண முடியும். சரியா? ஏசப்பாட்ட எப்படி பேசணும், எப்படி பேசணும்? இப்போ கண்ணை மூடுங்க, கண்ணை திறந்து வச்சுட்டு ஏசப்பாட்ட பேச முடியுமா? கையை கூப்பி கண்ணை மூடி ஏசப்பாட்ட பேச போகிறோம். சரியா? ஜெபம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனமே துதிக்கிறமப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த அருமையான வேளையிலே சப்பா, இந்த 5வது நாள் தகப்பனே விபிஎஸ் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இங்கே கொடுத்த தகப்பனே சப்பா, உடைய தகப்பனே சப்பா, வேத வசனத்தின் மூலம் தகப்பனே சப்பா, அந்த பிள்ளைகள் தகப்பனே தன்னுடைய வாழ்க்கையில தகப்பனே சப்பா அறிந்து கொண்டு தகப்பனே சப்பா, நாங்களும் இப்படியாய் விட்டு கொடுக்க வேண்டும் என்கிற தகப்பனே, ஒவ்வொரு தகப்பனே பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கிருபை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. அவருடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்கும் பொழுது தகப்பனே சப்பா பின்னாடி தகப்பனே இது நன்மையாய் மாறும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே சப்பா அதை பின்தொடர்ந்து வருகிறவர்களாய் காணப்பட ஒவ்வொரு உள்ளங்களையும் தகப்பனே திறந்துருள வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. இதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல தகப்பனே, இதன்படி தன்னை அர்ப்பணித்து அதன்படி நடக்கிறவர்களாயும் சப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரம். இங்கு கற்றுக் கொடுக்கிற பாடல்கள் அமினி சப்பா, வேத வசனங்கள் தகப்பனே சப்பா, ஒவ்வொரு இந்த பிள்ளைகளுக்கும் அவருடைய ஆத்துமாக்களும் தகப்பனே சப்பா அமீன் உமக்குள்ளே மகிழ்ந்து கழிகூறும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதிலே பலப்படுத்துங்கப்பா. இந்த நேரத்திலும் கூட சப்பா ஒவ்வொரு கிளாஸுக்காக பிரிந்து செல்ல தகப்பனே ஆயத்தமாக இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு கிளாஸ்லேயே சப்பா உங்களுடைய கிருபை தகப்பனே தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்கு கொடுக்கிற தகப்பனை நம்முடைய வேத வசனங்கள் அமீன் நம்முடைய வேதத்தில் உள்ள தகப்பனை அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற அந்த கதைகள் மூலம் அமீனி சப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை பின்பற்றி வாழ என் தேவநீர் ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும்
செய்ய எனக்கு கற்பியும். Teach me how to serve thee. Teach me how to pray. Teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day. Amen. அப்படியே உட்காருங்க எல்லாரும். Yes, Jesus. பட்டர்ஃப்ளை பாருங்க எல்லாரும். அப்படி பறந்து கணத்துக்கிட்ட கொண்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா. சிக்கி சிக்கி சாச்சா. கொஞ்சி கொஞ்சி சாச்சா. சிக்கி சா. கொஞ்சி சா. சிக்கி கொஞ்சி சாச்சா. ஐ அழகா இருக்கீங்களா எல்லாரும்? டான்ஸ் ஆடலாமா? ஆக்ஷன். சரிகமா பதனிசா சா ரீ பதனிசா. உட்காருங்க. பதனிசானா உட்காரணும். சா சானா கொஞ்சம். ரீ க மா. சரிகமா. சரிகமான என்னது? எந்திரிங்க. பதனிசா சரிகமா. ப த நீ சா. சரிகமா பதனிசா. சோம்பேறி. உட்காருங்க. எதுக்கு குத்த வச்சுருக்கீங்க? சோம்பேறி. மிலிட்ரி. சோம்பேறி மிலிட்ரி. ஆக்ஷன். இப்போ பார்க்கலாம். It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. So pass it on, God's love is sweet for everyone. So pass it on, God's love is sweet for everyone. So pass it on, God's love is sweet for everyone. God's love is sweet for everyone.
வசனத்தினாலும் நாவிலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். வசனத்தினாலும் நாவிலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். ஊக்கமயங்கள் புறப்படவும், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வோம். ஊக்கமயங்கள் புறப்படவும், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வோம். அன்பு தன்னலம் கருப்பராது, பிறந்தனம் கருவியில் உதவி செய்யும். அன்பு தன்னலம் கருப்பராது, பிறந்தனம் கருவியில் உதவி செய்யும். அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு, விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு. அவை இன்று மலர்ந்து நாளை வாழும். நிலையானது மனமானது, நிலையானது மனமானது. அது என்னப்போ இயேசுவின் அன்போ. அது என்னப்போ இயேசுவின் அன்போ. எல்லாரும் அவனுக்கு கிளாப் பண்ணிடலாமா? பிளேன் கிளாப். சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி. எங்கே நீயும் சென்று விட்டாயோ? தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன். நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி. எங்கே நீயும் சென்று விட்டாயோ? தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன். நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவ அன்பினால் நம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவ அன்பினால் நம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி. எங்கே நீயும் சென்று விட்டாயோ? தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன். நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. கீழே நிற்க வச்சு அந்த அம்மா வசனம்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க, அப்படியே தண்ணியில் முக்கி எடுத்தாங்க. எடுத்துட்டு வெளியே வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்க முச்சில அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கமுச்சில நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் வீட்டில் நிறைய பிள்ளைங்க அம்மா அப்பாவால் எங்களை படிக்க வைக்கவே முடியல. அதனால் என்ன பண்ணாங்க தெரியுமா, நான் வந்து மிஷினரியாக போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன இல்லை, காசு இல்லை. உடனே எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஐயா வந்தாங்க. அவங்க யார் தெரியுமா, அவங்க பேர் சாமுவேல் மோரிஸ் அப்படிங்கிற ஒரு ஐயா எனக்கு காசு கொடுத்து என்னை மிஷினரியாக படிக்க வச்சாங்க. நான் வந்து படித்தேன். அதனால் அந்த ஐயா பேரை உனக்கு வைக்கிறேன். இனிமே உன் பேர் என்ன பேர்? சாமுவேல் மோரிஸ். சொல்லுங்க எல்லாரும், என்ன பேர்? சாமுவேல் மோரிஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர் வச்சாங்க. இவங்க பழைய பேர் என்ன பேர்? பின்னாடி இருக்கவங்க இங்க பார்த்து சொல்லலாமா? பழைய பேர் என்ன பேரு? கபு. என்ன பேரு? இப்போ என்ன பேரு? சாமுவேல் மோரிஸ். உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஐயா சாமுவேல் பைபிள்ல இருக்காங்கல்ல, ஐயோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாமுவேல் இந்த பேர் வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கபு என்ன பண்ண, அந்த சாமுவேல் என்ன நம்ம சாமுவேல்னே தொடர போறோம் சரியா. அந்த சாமுவேலுக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அந்த பேரில் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க, நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காங்க, அது அப்பா, என்னுடைய அப்பா என் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு அந்த அம்மாட்ட சொல்லிட்டு எங்கே போனாங்க, மன்ட்ரோனியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு
கடந்து போய் அங்கே போய் என்ன செஞ்சாங்க, பெயிண்ட் வேலை தெரியுங்களா? பெயிண்ட் வீடெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்கல்ல, அந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த மஞ்சோனியா அப்படிங்கிற இடத்துல நிறைய மிஷினரிகள் இருந்தாங்க, வெள்ளைக்காரங்க இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா ஆசையாகவும், எப்படியாவது அவங்கள்ட்ட பேசணும், எப்படியாவது அவங்கள்ட்ட இன்னும் ஏசப்பாவை பற்றி கற்றுக்கிடணும். அடுத்து அவங்க பாட்டு படிப்பாங்க. அவங்க அழகாக எல்லாரும் சேர்ந்து அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் அந்த ஒர்ஷிப் பண்ணுவாங்க பாருங்க. நம்ம சர்ச்சில் ஆராதனை நடத்துவாங்கல்ல, அவங்க அழகாக பாடுவாங்க. அந்த மாதிரி நானும் பாடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட என்ன தெரியுமா செய்வாங்க, போய் நான் உங்களுக்கு இந்த வேலை செய்யட்டுமா, உங்களுக்கு இந்த வேலை செய்யட்டுமா அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட என்ன பண்ணாங்க, ஐக்கியமாகி அவங்கள்ட்ட போய் நிறைய பாட்டுலாம் கற்றுக்கிட்டாங்க. தம்பி தங்கச்சி, இந்த நாளில் நீ என்ன பண்ணுற, உனக்கு எதன் மேலே ஆசையாக இருக்குது? இந்த சாமுவேல் மோரிஸ்க்கு ஏசப்பாவை பற்றி அறியணும், பாட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாச்சு. உனக்கு இந்த நாளில் என்ன ஆசை இருக்குது சொல்லுங்கள்? என்ன ஆசையில் இருக்க நீ? உனக்கு எதை அறிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது சொல்லுங்கள்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள், எதன் மேலே ரொம்ப ஈர்ப்பு, எதன் மேலே ஈர்ப்பாக இருக்கு உங்களுக்கு? நான் சொல்லட்டுமா? மொபைல். அப்படிதானே? போன உடனே பேக்கை போட்டுட்டு மொபைல் தூக்கணும். உண்மையில் இன்னையிலேருந்து ஒருவேளை இவ்வளோ நாள் நீ மொபைல் எடுக்க ஆசைப்பட்டியா, அதை தூர வச்சுட்டு இந்த சாமுவேல் மோரிஸ் ஏசப்பாவை பற்றி தெரியாது, அப்பா அம்மா யாருக்கிட்டே இல்லை உனக்கு சொல்லித்தர, ஆனால் உனக்கு இங்கே சொல்லித்தர டீச்சர் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, சண்டே ஸ்கூல் இருக்குது, ஏசப்பாவை பற்றி உனக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எவ்வளோ பாட்டு படித்தாச்சு, எத்தனையோ கதை கேட்டாச்சு, நம்ம மாறலை. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், மாற போகிறோம். இவங்க ரொம்ப ஆசைப்பட்டு நிறையா படித்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அந்த மஞ்சோனியாவில் ஒரு 3 அம்மாமார் என்ன செய்வாங்க தெரியுமா, 3 அம்மாமார் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த மஞ்சோனியாவில் இருக்க ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். நம்ம சபையில் ஜெபம் பண்ணுறோம்ல, எங்கள் சுண்டவளை திருச்சபையில் இருக்க எல்லாரும் மனமாறணும் ஜெபிக்கிறோம்ல, அது மாதிரி அவங்க ஜெபித்துட்டே இருப்பாங்க. எப்போ? ராத்திரி வேளையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் இந்த சாமுவேல் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துக்கு ஜெபிக்க போனாங்க. அங்கே போய் வல்லமையாக ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, இந்த மஞ்சோனியாவில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா அப்படின்னு பாரத்தோட ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்க கூடுகைக்கு எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 50 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த கருப்பு இந்த தம்பிக்கிட்ட அவ்வளோ வல்லமை இருந்துச்சான். அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, அந்த சாமுவேல் மோரிஸ் எப்பவும் உற்சாகமாக இருப்பாங்களாம். அப்படி ஒரு துடிப்பு, யார் பார்த்தாலும் அவங்கள பார்த்தாலே சொல்லுவாங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கானே. ஏன்னா அவங்க மேலே என்ன இருக்குது, ஒரு வெளிச்சம் எப்போவுமே அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் என்ன செய்வாங்க, பேசுவாங்க, ஒரு உற்சாகம் அவங்களுக்குள்ள வந்துடும். ஏசப்பா அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க பிரைட்டாக இருந்தாங்க. நம்மளுக்குள்ளே யார் இருக்கணும், ஏசப்பா நம்மளுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நம்மளும் எப்படி இருப்போம், பிரைட்டாக. அந்த சாமுவேல் மோரிஸ் மாதிரி நம்மளும் மாற முடியும். அப்படி அவங்க நிறைய பேர் ப்ரேயர் பண்ண வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, அந்த சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க நடந்து போயிட்டு இருக்கமிச்சில் அவங்க இனத்தில் உள்ள ஒரு பையனை பார்த்தாங்க. ஏய், இது நம்ம க்ரூ இனத்தை உள்ள பையன்லாம் அப்படின்னு சொல்லி நேராக கிட்ட போனாங்க. ஏய், நீ அந்த இடத்துல அடிமையெல்லாம் இருந்தா, எப்படி நீங்க வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே இவனுக்கு தெரிஞ்சிச்சு. இவனு பார்த்தா, ஆமாம், நீங்கள் எப்படி இளவரசன் நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கீங்க, ஆச்சரியமாக இருக்கு உங்களை பார்க்க, எனக்கு எப்படி உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு. உடனே அவன் வந்து என்ன செஞ்சான், நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது ஒரு பெரிய அற்புதம். உடனே அவன் சொல்கிறான், ஐயோ, நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன், உங்களை கெட்டி வச்சுருந்தாங்க, அப்போ நீங்கள் அப்படி மயங்கி தான் கிடந்தீங்க, திடீர்னு உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்தில் என்னாச்சு, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் இளவரசனை எங்கன்னு நான் பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்குள்ள எங்கே இளவரசனை காணலை அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான் பாருங்க. இதான் அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருந்தான், நான் காணலை, எங்கே போனீங்க, எப்படி மறைஞ்சு போனீங்க அப்படி சொன்னோடனே அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து, யாருக்கு, சாமுவேல் மோரிஸுக்கு அழுக. என்ன அழுக வந்துச்சு தெரியுமா, ஆகா, என் இனத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்,
ஏசப்பாவை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லி அழுதுட்டு நான் சொல்கிறேன், அது என்னை காப்பாற்றினது யார் தெரியுமா? இயேசு. அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா? என்னை காப்பாற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவங்க எனக்குள்ளே இருக்காங்க. நான் அவங்கள அப்பான்னு கூப்பிடுவேன். அவங்க என்ன என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, மகனேன்னு சொல்லுவாங்க. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு அந்த ஏசப்பா வேணுமா? தம்பி உனக்கு வேணுமா? தங்கச்சி உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி இவன் வந்து யார்? சாமுவேல் மோரிஸு. அந்த அவங்கள்ட்ட கேட்டால் உடனே அவன் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொன்னான். உடனே என்ன சொன்னாங்க, நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்து அவனையும் என்ன செஞ்சாங்க, ஞான ஸ்நானம் எடுக்க வச்சு. அவங்க பேர் என்ன பேர்? ஹென்றி நீல். புதுசாக வரவங்களை என்ன செய்வாங்க தெரியுமா? அமெரிக்காவில் உள்ளவங்க பேரை தான் வைப்பாங்க. வச்சு அவனும் என்ன பண்ணான், அவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த சாட்சியை எப்படி அந்த சாமுவேல் மோரிஸ் கபுவை எப்படி கஷ்டப்படுத்துனாங்க, எப்படிலாம் குடும்பப்படுத்தினாங்க. கபு அவங்க சொல்கிறத விட இவங்க சொல்கிறத எல்லாரும் ஆர்வமாக கேட்டாங்க. அப்பா எப்படி ஒரு சாட்சின்னு அந்த கபுவை எல்லாருமே புகழ்ந்தாங்க. ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து ஒரு வைரம், என்னது வைரத்தை, ஒரு முத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்ந்தாங்க. எப்படின்னா முத்து வந்து அந்த வைரத்தை வந்து முதல்ல வெட்டி தான் எடுப்பாங்க. அது எப்படி இருக்கும்? கருப்பாக தான் இருக்கும். அதை தீட்ட தீட்ட தேய்க்க தேய்க்க அது எப்படி ஆகும்? நல்லா ஜொலிச்சு அதிலேருந்து ரெயின்போ வானவில் கலர்லாம் உண்டாகும். அப்படி தான் இந்த யார்? சாமுவேல் மோரிஸ் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது அவங்க மக்களுக்கு சொல்லிட்டான்ல ஒரு சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லணும், ஏன்னா மக்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு பயங்கரமாக ஆசைப்பட்டான். அப்படி அவன் வந்து ஆசைப்பட்டு ஒரு ஐயாட்ட போய் சொன்னான், ஐயா எனக்கு ஆசையாக இருக்குது, நான் எப்படியாவது என் மக்கள்கிட்ட போகணும். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்றே ஒன்று செய்யணும், நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? நீ மேலே படிக்கணும், நிறையா படிச்சுட்டு வந்து நீ சொன்னால் அது யூஸ் ஆகும், அதுக்கான நிறைய பணம் ஆகுமே, அதுக்கு $100 ஆகும். நம்ம காசுக்கு அந்த காலத்தில் 4000, சரியா, 4000 இவ்வளோ ரூபாய் ஆகுமே அப்படின்னு உடனே அவ்வளோ ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சில அமெரிக்காவிலேருந்து ஒரு அம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்து யாரை பற்றி சொல்லி கொடுத்தாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம தாழ்த்தி அவரை கேட்கும் பொழுது அவர் நம்ம கூட வருவார் அப்படின்னு சொல்லி எனக்கு பிஷப் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதனால் நீனு என்ன செய், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீ ஊழியம் செய்ய முச்சில அங்கே நிறைய ஆத்துமாக்களை அவங்க நிறைய பேர் மனம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம யோவான் 14, 15, 16 அதில் இருக்க காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சத்தியத்தைலாம் கற்றுக் கொடுப்பாரு, தேற்றரவாளன் நம்ம கூடவே இருப்பார் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் போய் ஆர்வமாக உற்சாகமாக ஒரு நாள் கூட சோர்ந்தே போக மாட்டார். ஓடி ஓடி போய் அம்மா சொல்லித்தாங்க அம்மா சொல்லித்தாங்க அப்படி நம்மளாம் கதை கேட்க ஆர்வமாக ஓடுவோம். ஆனால் இவங்க யாரை பற்றி கேட்க போனாங்க? பரிசுத்த ஆவியானவரை பற்றி கேட்க போனாங்க. அவங்க அதை கேட்டுட்டு அவங்க என்ன ஆனாங்க, அதுக்கப்புறமா அந்த அம்மாவால் இவருக்கு திரும்பி என்ன செய்ய முடியல, இன்னும் நிறைய காரியத்தை கற்றுக் கொடுக்க முடியல. இன்னும் ஆர்வமாக கேட்குறாங்களே என்ன பண்ணன்னு சொல்லிட்டு, நீ வந்து எங்கே போ, அமெரிக்காவில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் என்ன பண்ணா ஸ்டீஃபன் மெரிட், அங்கே போனால் அவனுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் அம்மா பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு ஓடுறாரு. இவங்க இந்த அம்மா, தம்பி சாமியல் நில்லுமா, சாமியல் நில்லு, நீ எங்கே போகிறா, சாமியல் நெல்லு எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி பின்னால் கூப்பிட்டே போகிறாங்க. அம்மா வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கான். கடற்கரையில் வேகமாக போயிட்டே இருக்கான். இந்த அம்மாவால் நடக்கவும் முடியலை, ஏன்னா பாவம் அவங்க வயசானவங்க, நடக்க முடியலை. அப்படியே போய் தம்பி எங்கே போகிறான், சாமியல் நெல்லு எங்கே போகிறான் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவன் எங்கே போனான் என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரியா? சொல்லலாமா சத்தமா? அல்லேலூயா, வெரி குட், ரைட். ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான டீச்சர் சொன்னாங்க, ஞானஸ்தானம் அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு என்னென்று? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? தெரியுமா? ஞானஸ்தானம் யார் கொடுப்பா? நீ கொடுப்பியா? அவன் கொடுப்பானா? நீங்கள் சொல்லுங்க, ஞானஸ்தானம் யார் கொடுப்பா? யாருக்கு கொடுப்பாங்க?
ஞானஸ்தானம் ஐயரால் கொடுப்பாரு. ஞானஸ்தானம் யாருக்கு கொடுப்பாங்க? யாருக்கு கொடுப்பாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். வெரி குட். சரி, ஞானஸ்தானம் என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆங்கிலத்தில் பேப்டிசம் அப்படின்னு சொல்கிறோம், அப்படிதானே? என்ன சொல்கிறோம்? பேப்டிசம். அதுக்கு இன்னொரு கிரேக்கத்தில் பேப்டிசோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா கழுவப்படுதல், இல்லாவிட்டால் மூழ்குதல் என்று அர்த்தம். சரியா? நம்ம தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்குறோம், தெளித்து ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அதுக்கு மேலே உங்களுக்கு புரியாது. சரியா? யாருக்கு ஞானஸ்தானம் என்று சொன்னால் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் ஞானஸ்தானம். சரியா? ஆமாம், இதை குறித்து தொடர்ந்து நம்ம உங்களுக்கு ஒரு நாள், என்ன சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னால் புரியாது, ஏன்னா கொஞ்சம் பெரிய படிக்கிற பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தால் அது நலமாக இருக்கும். சரி, இன்றைக்கி எத்தனாவது நாள் சொல்லுங்கள் விபிஎஸ்? 5வது நாள். சரி, 5 வசனத்தை கேட்டால் சொல்ல முடியுமா? யார் சொல்லுவா? பிழை இல்லாமல் யார் சொல்ல முடியும்? பிழை இல்லாமல் 5 வசனத்தையும் தலைப்போட இருப்பிடத்தோடு யார் சொல்லுவா? சொல்லுவியா? சரி, வா சொல்லு பாப்போம். அன்பே பெரியது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஒருவர் ஊக்கமான அன்புகளாய் இருங்கள். 1 பேதுரு 4:8 4:1 தேவ அன்பு மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறார். எபிரேயர் 13:8 4:2 அன்பு அர்ப்பணிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37 பின்பாகம் 4:3 அன்பு பிறரை நேசிக்கும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:39 பின்பாகம் 4:4 அன்பு மன்னிக்கும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32 4:5 அன்பு விட்டு கொடுக்கும். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8:9. வெரி குட். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. சாக்லேட். குட். காட் பிளஸ் யூ. சரி, அழகாய் சொன்ன அருமையான மகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பசங்களை யாராவது சொல்ல முடியுமா? சாம் படிச்சிட்டியா? சாம் ஜெவமனை சொன்ன ஜெவமணி தாப்புல. சாலமன் சொல்லியா? பயங்கர படிப்பாளி இல்ல. கருத்து வசனம் அன்பே பெரியது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாக இருங்கள். 1 பேதுரு 4:8 நாள் 1 தேவ அன்பு மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயர் 13:8 4:2 அன்பு அர்ப்பணிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37 4:3 அன்பு பிறரை நேசிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:39 பின்பாகம் 4:4 அன்பு மன்னிக்கும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32 4:5 அன்பு விட்டு கொடுக்கும். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8:9 பின்பாகம். வெரி குட். உங்களோட ஒரு கேள்வி.
நமக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும் அப்படி தானே? அந்த ஆராதனையில் குருவானவர் 2 வசனத்தை சொல்லுவாங்களா? என்ன வசனம்? எந்திச்சு சொல்லு. வெரி குட், கையில் தட்டும். சூப்பர். 1:10 கற்பனைகளை நாம் வாசிப்போம். 1ஆம் தேதி வாசித்தாங்களா சார்? நற்கருணை ஆராதனையிலே 1:10 கற்பனை, இல்லாவிட்டால் 10 கற்பனையுடைய சுருக்கம். அதுதான் 2 வசனத்தில் ஆண்டவர் முடிச்சிட்டார். அந்த 2 வசனத்தில் தான் வேத நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது. சரியா? பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை, 10 கற்பனை. காட் பிளஸ் யூமா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 2 வசனத்தில் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சுருக்கிட்டார். பரவாயில்ல, அழகாய் ஆராதனை கவனிக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கற்றுக் கொடுத்த அருமையாக டீச்சர்ஸுக்கு வாழ்த்துக்கள். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? சரி, கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடு, கை கூப்பு, கண்ணை மூடணும். க்ளோஸ் யுவர் ஐஸ். யாரும் கண்ணு தரக்கூடாது. கண்ணை மூடு, கை. இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 5வது நாளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை இம்மட்டுமாய் நடத்தினீர், கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தவரெல்லாம் இருதயமாகிய பலகையில் எழுதுறதுக்காய் நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே உம்முடைய கரங்களிலே ஆண்டவரே நல்ல கனமுள்ள பாண்டமாக, பிரோஜனமுள்ள பாத்திரமாய், பயன்படுகிற பாத்திரமாய் இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எஞ்சியுள்ள நாட்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ளவும், ஆண்டவரே நிறைவு நாள் நிகழ்விலே நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டவைகளை சபைக்கு முன்பதாக அவர்கள் அறிக்கை செய்யவும் கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடிய உஷ்ணத்தை நீக்கி நல்ல கோடை மழையை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியான தொடர்ந்து ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உம்மையே நேசிக்க நம்பி ஜெபிக்க ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். Teach me how to love